பத்திரிகை நண்பர்கள் என்னுடைய வணக்கம், வாழ்த்து. இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு விதிகள் 2015 படி தமாகவினுடைய நிர்வாகிகள் தேர்வுக்கான தேர்தல் முறையாக நடைபெற்றது. தேர்தல் அதிகாரியாக வழக்கறிஞர் திரு மகாதேவன் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். துணை தேர்தல் அதிகாரியாக வழக்கறிஞர் திரு மனோகரன் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். மிக சிறப்பாக கட்சியினுடைய விதிக்கேற்றவாறு தேர்தலை முறையாக நடத்தியதற்கு வழக்கறிஞர் இருவர்களுக்கும் இயக்கத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர்களை முன்மொழிந்த மரியாதைக்குரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு சக்தி வடிவேல் அவர்களுக்கும் அதனை வழிமொழிந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு முனவர் பாட்ஷா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நியமன தீர்மானத்தை முன்மொழிந்து அவர்கள் வழிமொழிந்ததற்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வரவேற்பு ஆற்றிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொதுச் செயலாளர் திரு விடியல் சேகர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்வாகிகளை தேர்வு செய்ய முன்மொழிந்த மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு நெடுஞ்செழியன் அவர்களுக்கும் அதனை வழிமொழிந்த சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர்கள் திரு பிஜு சாக்கோ அவர்களுக்கும் திரு லூயிஸ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கான தேர்தல் அதை தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் கரவொலி மூலம் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்ததற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இயக்கத்தினுடைய மரியாதைக்குரிய பொருளாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ESSR ராமன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியுரை கூறிய மாவட்ட தலைவர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமாகவில் பொதுக்குழு மூலம் மாநில நிர்வாகிகளுக்கான தேர்தலானது முறைப்படி மனுக்களை ஆய்வு செய்து வெற்றி பெற்ற நிர்வாகிகளை அறிவித்து ஜனநாயகத்திற்கு எடுத்துக்காட்டாக தேர்தல் நடைபெற்றது. மகிழ்ச்சிக்குரியது, வாழ்த்துக்குரியது, நன்றிக்குரியது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய உளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேலும் மிக சிறப்பாக மிக துல்லியமாக தேர்தல் ஆணையம் கட்சி விதிகளுக்கு ஏற்றவாறு இந்த பணியை மிக சிறப்பாக செய்து முடித்த நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வழக்கறிஞர்களுக்கு என்னுடைய தனி வாழ்த்துக்களையும் நன்றியினையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். Today, General Council meeting of Tamil Manila Congress Party took place. All the members of the General Council attended the meeting. As per the act of the party, senior advocate were nominated to conduct the party election by procedure of the party code.
election was conducted in a very democratic way, and office bearers were elected accordingly through the procedure and law. I thank the respected election officer and deputy officer who has conducted this election in a fair and free manner, and I also congratulate all the members who have been elected for the Tamil Manila Congress General Body in various capacities. I also thank the press television members for coming on this auspicious occasion to greet us. Thank you very much. Right. Right. தமிழகத்தை ஒழுக்கிக் கொண்டிருக்கிற போதைப் பொருள் சம்பந்தமான ஆழமான நபர்களுடைய ஈடுபாட்டை மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தை காவல்துறையும் அமலாக்கத்துறையும் தீவிர விசாரணையின் மூலம் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது அவர்கள் கடமையாக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மேலும் இன்று கூட காலை பத்திரிகை செய்திகளிலே தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட 1.51 கிலோ உயர் ரக கஞ்சா சென்னைக்கு கடத்தி வரப்பட்டது பிடிபட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. இது போன்ற செய்திகள் சமூக விரோதிகளால் செய்யப்படுகிறது. அவர்களை கட்டுப்படுத்த முடியாத அரசாக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் மிகுந்த கவலையோடு தமிழகத்திலே பிள்ளைகளை பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாய சூழலிலே இருக்கிறார்கள். இதுபோன்ற போதைப் பொருட்களுடைய விற்பனை கல்லூரி பள்ளிகளிலே இருப்பதாக பல தகவல்கள் பல மாவட்டங்களிலிருந்து வருவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசினுடைய முதற்கடமை, அவசிய கடமை, அவசர கடமை என்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழக அரசுக்கு உணர்த்த விரும்புகிறது. இன்றைக்கு பல செய்திகள் தொலைக்காட்சியிலே வருகிறது. சட்டவிரோத பரிமாற்றம் தொடர்பான அமலாக்கத்துறை பற்றி அவருடைய பணிகள் குறித்து செய்திகள் வருகிறது. தமாகவை பொறுத்தவரையிலே இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. துறையினுடைய பணியை அவர்கள் முறையே சரியே செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமை. மேலும் தேர்தல் நேரங்களிலே எதிர்க்கட்சிகள் இதனை அரசியலாக்க நினைத்தால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்தியாவினுடைய இந்தி கூட்டணியினுடைய உச்சக்கட்ட முரண்பாடு நேற்று மேற்கு வங்கத்திலே அதனுடைய முதல்வர் தன்னுடைய கட்சிக்கு மட்டுமே 42 தொகுதியும் அறிவித்ததன் மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். தலைமையில்லாத கூட்டணியாக இந்தி கூட்டணி மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். மக்கள் ஒருபோதும் ஏமாற தயாராக இல்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மத்தியிலே தேர்தல் கமிஷனுடைய அதிகாரியுடைய ராஜினாமா என்பது அவருடைய தனிப்பட்ட காரணத்திற்காக என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எதிர்கட்சிகளை பொறுத்தவரையிலே வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை
பயன்படுத்திக் கொள்ள நினைத்தால் அது எடுபடாது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. புதிய ஆணையரையும் வரும் நாட்களிலே சட்டப்படி நியமிக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்தும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். நேற்றைய தினம் பாஜகவோடு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய திரு OPS அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது கூட்டணிக்கு பலமே என்று தமாக கருதுகிறது. இந்திய கூட்டணியிலிருந்து ஜார்க்கண்டிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சரியாக நிற்பதாக அறிவித்திருப்பது மற்றும் ஒரு முரண்பாட்டிற்கு எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். கேள்வி கேட்டா இனிமே நான் சொல்றேன். இது சொல்றேன். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கியில் பெற்ற கடனுக்கு கடன் தொகை செலுத்த சிறப்பு தீர்வு திட்டத்தை அரசு அறிவித்தது. ஆனால் தென் மாவட்டங்களிலே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை மாவட்டத்திலே அந்த கடனை கட்டுவதற்கு நியாயமான முறையிலே கால அவகாசம் நீட்டிக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைப்பதை அரசு கனிவோடு பரிசீலனை செய்து வட்டி பணத்தை கட்டுவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று தமாக வற்புறுத்துகிறது. கேட்டா சொல்றேன் சார். நீங்க தேர்தல் பத்திரத்தை பொறுத்தவரையில எல்லா கட்சியும் ஒரே நிலையில தான் இருக்கு. தேர்தல் பத்திரத்தை யாரும் எந்த கட்சியும் சட்டத்திற்கு எதிராக இன்றைக்கு வாங்கவில்லை. அப்படி நினைத்தால் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான பெரிய கட்சிகள் அந்த பத்திரத்தை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டம் என்ன சொல்கிறதோ அதற்கேற்றவாறு கட்சிகள் செயல்படும். இந்த நாடு சட்டத்திற்கு உட்பட்ட நாடு. சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதிலும் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதனை வைத்து தேர்தலில் வாக்கு வங்கி வாங்கலாம் என்று பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறாக எதிர்கட்சிகள் கூறினால் அதுபோன்ற பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மக்கள் இப்பொழுதெல்லாம் தயாராக இல்லை. அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது 15 நாள் கழிச்சா நாட்டுப்பற்று இன்றைய இந்திய மக்களுடைய மனநிலை, அதனை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பிரதிபலிக்கிறது. குறிப்பாக எங்களது இயக்கம் தலைவர்கள் தொண்டர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு என்னுடைய செயல்பாடு அமையும். வருங்காலங்களிலே அது உயரும், சிறக்கும், வெற்றி பெறும். நேற்று OPS ஓட பேசியிருக்காங்க. மற்ற கட்சிகள் பிஜேபி கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக பாமக எல்லாம் கூட்டணியினுடைய தலைமை கட்சி இது NDA கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி தான். அவர்களுடைய முடிவு இறுதி முடிவு. அதற்கு தமாக ஒத்த கருத்து. நீங்களும் பல கட்சி தலைவர்களை நேரில் போய் சந்திச்சிருந்தீங்க. அந்த சந்திப்பின் போது அவங்க என்னென்ன மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாங்க? குறிப்பாக தேமுதிக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் சந்திச்சிருந்தீங்க. அப்ப பாஜக எங்களுடைய ஒத்த கருத்து. என்றைக்கு வேணாலும் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சந்திக்கலாம். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதில் ஒன்றும் புதிய தகவல்களும் ஒன்றும் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வேறு தலைவர்களை நான் சமீபத்திலே 15 நாட்களிலே 20 நாட்களிலே யாரும் சந்தித்ததாக என் நினைவுக்கு வரவில்லை. நிபந்தனையற்ற
மிகுந்த மரியாதைக்குரிய கூட்டணி தர்மத்திற்கு எடுத்துக்காட்டாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே செயல்படும். நாட்டினுடைய பொருளாதார உயர்வு, நாட்டினுடைய வலுவான கட்டமைப்பு, அதேபோல பாதுகாப்பு, ஏழை எளிய மக்களுடைய நிலை உயர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே தமாக கூட்டணியிலே இருக்கிறது. குறிப்பாக எஸ்சி எஸ்டி சிறுபான்மை மக்களுடைய குரலாகவே தமிழகத்திலே நாங்கள் செயல்படுவோம். திமுக தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சிருச்சு. சோ உங்க கூட்டணியோட இந்த தொகுதி பங்கீடெல்லாம் கூட்டணி எப்ப சரியாரும், தொகுதி பங்கீடெல்லாம் எப்ப பிரிப்பீங்க? ஏன்னா இன்னொரு நீங்க இது போன்ற பணிகள் எல்லாம் ஒவ்வொரு கட்சிகளும் படிப்படியாக தங்களுடைய தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசமோ அவசரமோ இல்லை என்றாலும் கூட இன்னும் ஒரு சில நாட்களிலேயே சுமூகமான முறையிலே தமிழகத்திலே என்டிஏ முழு வடிவம் பெறும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? குறிப்பா தமிழகத்தில் வந்து போதைப் பொருள் கடத்தல் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. நிறைய இடங்கள்ல பிடிச்சிட்டு இருக்காங்க. போதைப் பொருள் விற்பனை அதிகமாயிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? நீங்க பொதுவாகவே பல மாதங்களாக தமாகவினுடைய பத்திரிகை தொலைக்காட்சியினுடைய சந்திப்பை பார்த்தால் கொலை, கொள்ளை, செயின் திருட்டு இவைகளெல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்ற கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறோம். குறிப்பாக குறிவைத்து திருடுவது, கொள்ளையடிப்பது என்பது திருடர்களுக்கு ஒரு சாதகமாக இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. ஏதாவது ஒரு கிராமத்திலேயோ அல்லது டவுன்லேயோ அல்லது சென்னை போன்ற சிட்டியிலேயே கூட யாராவது வெளியூர் போற மாதிரி இருந்தா நிச்சயமா திரும்பி வரப்போ அவங்க பீரோல் திறந்து தான் இருக்கு. அதுபோல ஒரு அச்சமான நிலையிலேயே எல்லோரும் வெளியில போகக்கூடிய நிலை இருக்கிறது. கட்டுப்படுத்த வேண்டும். 100% இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அது சில நேரங்களில் கடினமான பணி. ஏன்னா தனி மனித ஒழுக்கம் சம்பந்தமான ஒன்று. இது தொடர்ந்தால் கண்டிக்க வேண்டிய ஒன்று, இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய ஒன்று, காவல்துறை கடுமையாக கண்காணித்து நடக்க வேண்டிய ஒன்று. இது சரியே முறையே நடப்பது இல்லை, ஆட்சியாளர்கள் இதிலே அக்கறை காட்டுவதில்லை என்ற சந்தேகம் மக்களிடம் பெருத்து இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனுடைய தொடர்ச்சி தான் தற்போது போதைப் பொருள், குழந்தை கடத்தல் இப்பொழுது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். டாஸ்மாக்கு படிப்படியாக மூடு விழா நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கட்சியிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய கட்சி தமாக. ஆனால் திமுக அரசை பொறுத்தவரையிலே பல்வேறு வாக்குறுதிகளை குறித்து மக்களை ஏமாற்றியது போல டாஸ்மாக் பிரச்சனையிலே தாய்மார்களை 100% ஏமாற்றியிருக்கிறார்கள் என்று நாம் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். டாஸ்மாகை குறைக்க வேண்டும் என்று கூறி எலைட் என்னென்னமோ பெயர்ல டாஸ்மாக் தொடங்கி மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிப்பது என்பது வேதனைக்கும் வருத்தத்துக்குரிய செய்தி. 1000 ரூபாயை பெண்களிடம் கொடுத்து அதிலே 999 ரூபாயை ஆண்கள் வாங்கி கொண்டு தவறான பழக்கத்துக்கு அடிமையாகிறது என்பது தமிழகத்திலே அது சரளமாக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. பாஜக வந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவை வச்சு திமுக மீது தேர்தல் நேரத்தில் பழி சுமத்த பாக்குறாங்க. நீங்க தேர்தல் அரசியல் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இதுபோல சமூக விரோத பணிகளை செய்யக்கூடியவர்களை வாக்காளர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு இருந்தார்கள், யாரோடு இருந்தார்கள், யாரோடு தொடர்பிலே இருந்தார்கள் என்று நான் சொன்னால் அது இன்றைக்கு அரசியல். பத்திரிகை தொலைக்காட்சி சொல்வதையே நான் திரும்ப கூறுகிறேன். அதுவே அதற்கு சாட்சி. எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் தவறு செய்பவர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த தேர்தலிலே தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. சார், இந்த ஜாபர் சாதிக் விவகாரத்துல திமுக தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவர் கடந்த அதிமுக ஆட்சியிலே அவர் மீது ஒரு வழக்கு இருந்தது. அப்ப அதிமுக அவங்க விசாரிக்காம கோட்டை விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஜாமீன்ல எடுத்தது ஒரு பாஜகவை சேர்ந்தவர் தான். சோ இதுக்கு அதிமுக தான் முழு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, இருட்டுல பயப்படுறோன்னு காமிக்க கூடாதுன்னு பாட்டு பாடிட்டு போற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி சார்.